யோ இன்ஸு, இந்த சின்ன பொண்ணையும் எம்எல்ஏவும் கொண்டான் பார்த்தியா? அவன் இந்த புளிமடு கிராமத்துலாம் ஒழிஞ்சுனுக்கிறான் போல. இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 10 வயசு பொண்ணையா ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அவனை என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் நீ தான் டீல் பண்ணுவ. இதை பேர் அண்ணன் விஷயம்லாம் டீல் பண்ணு. கன்று குத்துக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சியா, போட்டு தள்ளினியா, வந்தியான் இருக்கணும். சரியா? இது எஸ்பியோட ஆர்டர். ஏய் போடாடா. ஏய் என்ன பண்ற? போடா விட்டு போய் புறாவனா. வலிக்குதா? இப்படி தானே வலிச்சிருக்கும் அந்த பொண்ணுக்கும். பச்சை பொண்ணுன்னு ஒரு ஈவ இருக்குல்ல, இல்லை மனசாட்சி இல்லாமல் மிருகண்டானீங்களா? உங்களை மாதிரி ஆளுக்காக தான் பெரியார் அன்னைக்கே சொன்னான், உங்களுக்கு அரிப்பு எடுத்தா போய் அம்மாவோ அக்கா தங்கச்சி போய் படுன்னு சொல்லிட்டு. உன்னாலும் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தா இலக்காரமா தெரியுது இல்ல? உண்மை என்னன்னு நான் உனக்கு சொல்றேன், கேளு. அந்த எச்சக்கலை புறம்போக்கு அவன் வீட்டுல தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த பயலுக்கு உங்களை மாமாவெல்லாம் நான் பண்ணண்டா. ஒரு சின்ன பொண்ணு அவன் ஆசைப்படுவானா? மனசாட்சியடா அவனுக்கு. ஒரு சின்ன பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணி கொண்டிருக்கான். இத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? எப்படியா இருந்தாலும் இதை நான் வெளியே சொன்னா நீங்க ஒரு மயிரும் பிடுங்க மாட்டீங்க, ஒரு நடவடிக்கையும் அவன் மேல எடுக்க மாட்டீங்க. அதனாலதான் நான் நடவடிக்கை எடுத்தேன். அவனை கொடூரமா கொண்டன் பத்தியா, அவன் பிறப்புற அர்த்தம்டா. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குடா. என்ன இப்ப என்ன ரேபிஸ்ட் ஆக்கிட்டீங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லடா. அவனை கொண்டேன்ல, அந்த சந்தோஷம் எனக்கு போதும்டா. இப்ப உன்னால என்னால புடுங்க முடியும்? என்ன கொல்ல போறியா? கொல்றா, இதான்டா உண்மை. இதை நான் வெளியே சொன்னா நீ நம்புவியா? ஒரு மயிரும் நம்ப மாட்டேன். இதே ஒரு தப்ப பெரிய பணக்காரன் பண்ணியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களாடா? அவனை அப்படியே அம்மிக்கு பிடிச்சி உட்கார வச்சு அழகா அவனை கவனிக்க மாட்டீங்க.
என்ன மாதிரி ஒரு எச்ச பையன் அவன் வீட்டுல வேலை செஞ்சான்றதால தான்டா என் மேல இந்த பழைய தூக்கி போட்டீங்க. சொல்லுங்கடா. உங்க ஐயா அவனை பிடிச்சிட்டேன் ஐயா. வாழ்த்துக்கள்யா. ஐயா அவனை பிடிச்ச கஷ்டத்தில் விசாரிச்சுன்னு வச்சுங்களேன், பல உண்மையை வெளியே நினைக்கிறேன் ஐயா. யோ அதெல்லாம் வேணாயா. ஐயா யோ நான் சொல்கிறத மட்டும் செய். நம்ம 2 பேரும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக பார்த்துடலாம். ஐயா அவன் நிரபராதி ஐயா. நிரபராதியா? யோ உன் விசாரணைலாம் அங்கே வச்சுக்காதயா. உன் போஸ்டிங் காப்பாற்றிக்க, புரியுதா?